ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோட இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்லஸ், தோ, அன்டில், இஃப் இந்த மாதிரி கன்ஜங்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அன்லஸ் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படிக்கவில்லை எனில். இப்போ அன்லஸ் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ நன்றாக படிக்கவில்லை என்றால் இந்த பக்கம் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும்? தே கண்டினியூட் த மேட்ச் வராது, யூ வில் சக்சீடு வராது, யூ வில் நாட் பாஸ் தி எக்ஸாம். நீ நன்றாக படிக்கவில்லை என்றால் உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஷஃபில் ஆகிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா அந்த கன்ஜங்ஷனோட அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும். அடுத்தது பாருங்களேன். தோ இட் வாஸ் ரெய்னிங் தே கண்டினியூட் த மேட்ச். மழை பெய்து கொண்டிருந்த போதும் அவர்கள் விளையாட்டை தொடர்ந்தனர். வெயிட் ஹியர் அன்டில் ஐ கம் பேக். நான் திரும்ப வரும் வரை இங்கே காத்திரு. அன்டில் அப்படின்னா அது வரை. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். நீ கடினமாக உழைத்தால் நீ வெற்றி அடைவாய். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஷஃபில் ஆகிருக்கு, அதை கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சென்டென்ஸோடு மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். Though she was tired, she finished her work. அவள் களைப்பாக இருந்த போதும் அவளது வேலையை அவள் முடித்து விட்டாள். He worked until midnight. அவர் நடு இரவு வரும் வரை வேலை செய்தார். Unless they hurry, they will miss the train. அவர்கள் வேகமாக இல்லையெனில், அதாவது வேகமாக போகலைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணுவாங்க. If it rains, we will stay at home. மழை பெய்தால் வீட்டிலே தங்கி விடுவோம். Again வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. Do not open the door. இது பாதி சென்டென்ஸ், மீதி இருக்கிற பாதியை கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. டு நாட் ஓப்பன் த டோர் அன்டில் ஐ டெல் யூ. நான் சொல்லும் வரை கதவை திறக்காதே. இதே மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அன்டில் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. இதே மாதிரி சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அன்டில், தோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கும். தோ ஹீ இஸ் யங் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். அவர் சிறு வயதாக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கிறார். இஃப் யூ see him, ask him to call me. அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பிட சொல்லு. அன்லஸ் he calls me, I will not go there. அவர் என்னை கூப்பிடும் வரை நான் அங்கே போக மாட்டேன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்சஸும் ரொம்ப ஈஸி தான், உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். Unless we leave now, we will be late. நாம் இப்போது போகவில்லை எனில் நமக்கு தாமதமாகிவிடும். Though the problem was difficult, இது past tense. She solved it. இந்த கணக்கு கடினமானதாக இருந்தாலும் அவள் அதற்கு தீர்வு கண்டாள். He stayed there until the meeting ended. மீட்டிங் முடியும் வரை அவர் அங்கேயே தங்கினார். If they invite us, we will attend the function. அவர்கள் அழைத்தால் நாம் ஃபங்க்ஷனுக்கு போவோம். சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணணும்? சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அது எப்படி யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதே பார்க்கணும். அண்டு முக்கியமானது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அன்லஸ் வி லீவ் நவ். இந்த பார்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வி வில் பி லேட், இது ஃபியூச்சர் டென்ஸ். தோ த ப்ராப்ளம் வாஸ் டிஃபிகல்ட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹி ஸ்டேட் தேர், இதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இஃப் தே இன்வைட் அஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸியான சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அன்லஸ் யூ வேக் அப் ஏர்லி யூ வில் மிஸ் த பஸ். நீ சீக்கிரமாக எந்திரிக்கலைன்னா பஸ்ஸை விட்டுருவேன், மிஸ் பண்ணிடுவேன். ஐ வில் வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க். நான் வெயிட் பண்ணுறேன், நீ வேலையை முடிக்கிற வரை நான் வெயிட் பண்ணுறேன். தோ த ரோட் வாஸ் நேரோ த டிரைவர் மேனேஜ்ட் வெல். ரோடு ரொம்ப குறுகலாக இருந்த போதும் டிரைவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டாரு. இஃப் யூ நீட் ஹெல்ப் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. உனக்கு உதவி தேவைன்னா என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்காத. அகைன் பாஸ் தி வீடியோ. பொறுமையாக வாசிச்சு பாருங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தான், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அன்லஸ் வி சேவ் மணி வி கேனாட் பை அ ஹவுஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாம் பணம் சேமிக்கவில்லை எனில் நம்மால் வீடு வாங்க முடியாது. ஸ்டே ஹியர் அன்டில் த டீச்சர் கம்ஸ். ஆசிரியர் வரும் வரை இங்கேயே இரு, இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.
இஃப் ஹி அரைவ்ஸ் ஏர்லி we can start the meeting. அவர் வேகமாக வந்துட்டாங்கன்னா நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம். இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். though he studied little he passed the exam. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவர் சிறிதளவு படித்தாலும் தேர்வில் தேர்ச்சி அடைந்து விட்டான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் முடியும். unless they practice daily they will not improve. அவர்கள் தினமும் பயிற்சி செய்யவில்லையெனில் அவர்களால் முன்னேற முடியாது. though the shop was small, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். was small, சின்னதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும், it had many items, அது நிறைய பொருட்களை கொண்டிருந்தது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே. they talked until the train arrived. அவங்க ரயில் வரும் வரை பேசி கொண்டிருந்தனர். if you drink more water you will feel better. நீ நிறைய தண்ணீர் குடித்தால் நன்றாக உணர்வாய். இங்கே நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கு முன்னாடி blank கொடுத்துருக்கேன். அந்த பிளாங்க்கில் அன்லஸ் வருமா, அன்டில் வருமா, இஃப் வருமா, தோ வருமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அந்த 4 கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் ஆன்சராக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.